மாமா உங்க பொண்ணுக்கு நகை எடுத்து தரலான்னு இருக்கா மாமா. சூப்பர் மாப்பிள்ள, வாழ்த்துக்கள். அப்படியே வீட்டு பீரோ சாவி கொடுத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவேன். கோயில் முண்டியில் விழுந்த போன் கோயிலுக்கு தான் சொந்தம்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் என்னோட லோன் டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்து இந்தியில போட்டேன். இப்ப என்னோட லோன் எல்லாம் கோயிலுக்கு தானே சொந்தம். ஓகே கூகுள், நெயில் பாலிஷ் அழியாமல் துணி துவைப்பது எப்படி? உங்கள் கணவரை துணி துவைக்க சொல்லுங்கள். என்னடி உங்க அப்பா 100 ரூபா கூட இல்லாம கஷ்டப்படுறாரு போல. என்னங்க சொல்றீங்க? உங்ககிட்ட கேட்டாரா? இல்லடி, நான் கேட்டேன், இல்லன்ட்டாரு. சாம்பார் ஆப்பு எனக்கு. அட காலைல கிழிச்சு விட்டுருக்காரு, ரத்தம் வருதுடா. கால கிழிச்சு விட்டுருக்காங்க, ரத்தம் ஆண்டி நீங்க ஸ்பெஷல். பழைய சாதம் தான். ஐயா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஏய் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடையா, பொறுமையாக போய்கிட்டு இருக்க. ஏய் உன்னதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடையா. வா, எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்கடா, ஃப்யூச்சரில் நீ எருமாடு தான் மேக்கப் போடுறேன்னு. என்னங்க, இந்த சாரி தாங்க அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினது. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த சாரிக்கு 5000 ரூபாய் ரொம்ப அதிகண்டி. இது 1000 ரூபாய் தாங்க. 1000 ரூபாய் தானா? அப்புறம் எதுக்கடி எனக்கு 5000 ரூபாய் வாங்கினேன்? அது இந்த பிளவுஸ் இருக்குல்ல, ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ண கொடுத்து வாங்கினேன், அதுக்கு 4000 ரூபாய். ஏண்டி கொஞ்ச நாள்ல அடுப்படையில கறி துணிக்கு போற துணிக்கு எதுக்குடி 4000 ரூபாய்? சாம்பார் ஆப்பு எனக்கு. சொல்லுங்க. அவார்டு ஃபங்க்ஷனா? சரி, கிரியேட்டருக்கா? ஓகே, என்னோட பேர் சேர்த்துங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க, என்னோடய ஒய்ஃப் பேரையும் சேர்த்துங்க கிரியேட்டர் லிஸ்ட்டில். ஆமாம், எந்த கேட்டகரியா? ப்ராப்ளம் கிரியேட்டர் அப்படின்ற கேட்டகரியில் சேர்த்துங்க. நைட்டு நான் நிறையா தூங்கிட்டே இருக்கேன்டா. எப்போ பாரு எனக்கு தூக்கமாக வந்துட்டே இருக்குடா. நீ மட்டும் எப்படா தூங்காமலே இருக்க? அதை எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் லலிதா. பிஸ்னஸ்க்கு ஒரு 10 லட்ச ரூபா வாங்கினேன், லாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கார் இருக்குல்ல, இந்த காரும் கடனில் தான் வாங்கினேன். அப்புறம் பீரோக்குள்ளே உன்னோட ஜுவல்லரிலாம் வச்சுருந்தல, அதை வச்சுட்டேன்டி. அதெல்லாம் எப்படி கட்டுறதுன்னு யோசிச்சு டெய்லிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, இனிமேல் நிம்மதியாக தூங்குவேன். ஏய் என்னடா சொல்கிற? நான் எப்படா போடு. என்ன வாசனை, சாப்பாடே உதிரியா இருக்குது. என்ன மனம், என்ன ஃப்ளேவரு. ஆஹா, டேஸ்ட் அல்டிமேட்டு. நம்ம செப் தாமு, மாதம்பட்டி ரங்கராஜ் எல்லாம் இந்த சாப்பாட்டை பார்த்துருந்தாங்கன்னா சூப்பர்ன்னு இருப்பாங்க. அவ்வளோ ஏன் குக்கு வித்து கோமாளிலேயே இந்த டிஷ்ஷை செஞ்சுருந்தோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், வேற லெவல். சும்மா நிறுத்து. நீ செஞ்ச சாப்பாட்டை நீயே புகழ்ந்துக்கிற. நீயும் புகழ மாட்டேன், நான் செஞ்சதையாவது எனக்கு நானே புகழ்ந்துக்கலாம்னா அதுக்கும் விட மாட்டேன். எப்பா வர என்ன அதை அங்கே பனை மரம் இருக்குல்ல, அது அப்படியே இந்த பசுமை, இந்த ஓடுற தண்ணி, ஓடு நீர், இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுது? என்ன தோணுது? அழகாக இங்கே சேரை போட்டுக்கிட்டு
சூடாக ஒரு கப்பு டீ அப்படியே குடிச்சிக்கிட்டே இந்த தண்ணி போகிறத பார்க்கணுன்னு தோணுது அழகா. அப்படி தோணுது உனக்கு? எனக்கும் தான் தோணுது. உனக்கும் தோணுது? ஆ, ஏதாவது ரசனையாக சொல்லு பார்ப்போம். ஒன்னியும் போனியும் தூக்கி அப்படியே தண்ணியில் போட்டுலாமே. ஆனா செய்ய முடியாது. செய்ய முடியாது, பாசம் தடுக்கும். பாசம் விட்டுது. வரப்ப 2 பேரும் பாட்டானுல வாங்க விடதையா வந்தா இப்ப என்ன காணுன்னு சொல்ல மாட்டோம். அதுக்காக இல்லைன்னா நல்ல சந்தர்ப்பம் தூக்கி போட்டா நீ தண்ணி வீட்டும் தெரியாது. வாய்ப்பெல்லாம் கெட்டு போட்டேன். வரப்ப 4 பேர் பாட்டானுல. ஐயோ உங்களுக்கே வாங்கன்னு சொன்னேன், இதை வாங்க சொல்லலாம். எங்க கிளம்பிட்டீங்க? தட்டோட மாலதி வீட்டுக்கு போயிட்டு வர்றேங்க. எதுக்கு மாலதி வீட்டுக்கு? மாலதி மக மாசமா இருக்குல்ல, அந்த பிள்ளை வெளியில சொல்லிக்கிட்டு தெரிஞ்சு வாய்க்கு ருசியா புளிப்பா சாப்பிடணும்னு அப்படியே சமைச்சு எடுத்துட்டு போறேன். மாசமா இருக்க பிள்ளைக்கு அப்புறம் புளிப்பா தேடும்ல. ஆமா ஆமா. என்னமா பண்ணிருக்க? வெளியில திறக்காதீங்க, புளிப்பு வாசம் வெளியில போயிட போகுது. புளிச்சோறு பண்ணிருக்கியா? தோசை சுட்டுருக்கேன். தோசையா? ஃப்ரிட்ஜ்ல 1 மாசத்துக்கு முன்னாடி அரைச்சு வச்ச மாவு இருந்துச்சு. எடுத்து பார்த்தா நல்ல புளிப்பா இருந்துச்சு. உடனே சண்டை போட்டு 5 தோசை வச்சுட்டு தொட்டுக்க புளிச்ச கட்டி வச்சு விட்டேன். நீ கொண்டு கொடுத்துட்டு வந்தாங்க. வாய்க்கு ருசியை சாப்பிட்டுக்குவான். நீங்க போங்க. பொங்கலுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. ஐயோ எனக்கு பொங்கல் பிடிக்காதுமா. மசாலா தோசைக்கு கொடுத்தா வாங்கிட்டு வா. என்ன பொங்கலுக்காக ரேஷன் கடையில டோக்கன் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். ரேஷன் கடையில பொங்கல் இல்லாம விக்கிறாங்க? இருக்கும். அரசாங்கம் கஜானா காலின்னு சொல்லுச்சுல, அதனால பொங்கல் பிசினஸ் தொடங்கிருச்சோ என்னமோ. மென்டல் மாதிரி பேசிட்டு தெரியாத. பொம்பளைக்கு கூட்டம் இங்க அதிகமா இருக்கு, ஆம்பளை கூட்டம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால உங்களை பிடிச்சி தாங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு 8 போயிட்டு வாங்க. என்ன ஒரு நாள்லயே பொம்பளைங்க கூட்டம் அதிகமா இருக்கு போக மாட்டேன்னு இருக்கிறீங்க? தினம் தான் நாங்க டாஸ்மாக்ல வரிசை நிக்கிறோம். அன்னைக்கு நாங்க ஆம்பளைங்க கூட்டம் அதிகமா இருக்கு, எங்களுக்கு போல நீங்க பொங்கல் சொல்லிருக்கமா? ஏமா அரசாங்கம் பொங்கல் பரிசு கொடுக்குது, அதுக்கு ரேஷன் கடையில டோக்கன் கொடுக்குறாங்க, அதை போய் வாங்கிட்டு வரணும். அப்படித்தானே? ரேஷன் கடை கொண்டா போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டு, இறங்கு. எங்க போயிட்டு வர? ஒயின் ஷாப் போயிட்டு வரேன். குடிச்சிட்டு வர்றது எங்கிட்டே தெரியுமா சொல்றியா? நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன். ஐயா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் 10,000 ரூபாய் ஃபைன்பா. ஓ, எம்எல்ஏ ஃபைன் போடுவீங்களா? போடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீ யாரை வேணாலும் கூப்பிடு, ஃபைன் கட்டாம எப்படி போறேன்னு பாக்குறேன். ஆர்சி லைசன்ஸ் எடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதுவும் இல்ல. ஃபைனை போடுங்க. இன்னைக்கு நான் யாருன்னு காட்டிட்டு தான் இங்கிருந்து போவேன். ஐயா ஓவரா பேசுறேன், அதுக்கு சேர்த்து போடுங்க. 40,000 ரூபாய் ஃபைன். போன வாரம் பிடிச்சி 60,000 ரூபாய் ஓட்டாங்க. நீங்க என்ன 20,000 ரூபாய் கம்மியா போடுறீங்க? இதே வேலையை தான் அலையிறியா நீ? மாப்பிள்ள எங்க இருக்கிற? வீட்டுக்கு போலாம்னு வந்த, போலீஸ் ஊர் காட்டிட்டாங்க. நீ வா, நம்ம யாருன்னு காட்டல வீடு. ஏய் என்னாச்சு? மாப்பிள்ள வந்துட்டியா? சார் இங்க வாங்க. இதான் மாப்பிள்ள. ஐயா வண்டிக்கு ஓனர் இவரு தானுங்க. இது வரைக்கும் போட்ட கேஸு ஃபைனு எல்லாம் இவர்கிட்ட வாங்கிக்கோங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நான் வரட்டுங்களா? என்ன சொல்ற? ஆல்கஹால் கேட்க காசு இல்லைன்ட்டு ஆளை கூட்டிகிட்டு அவுட்டிங் போனே இல்லை. இன்னைக்கு பூரா காசு இங்கே கட்டு. வரட்டா? சாம்பாரா? சக்கு எனி ஹெல்ப்? கிச்சன் கொஞ்சம் நீட் பண்ணிருங்களேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. ஏன் இவ்வளோ தேங்காய் மிச்சம் வச்சிருக்க? அது தேங்காய் அதிகமாயிருச்சு. இவ்வளோ தேங்காய் மிச்சம் வச்சு என்ன பண்ண போற? ஐயோ ஏற்கனவே தேங்காய் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இதை நான் மசாலா எவ்வளோ மிச்சம் வச்சிருக்க? காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் எடுத்து வச்சிருக்கேன். பரவாயில்ல. கொஞ்சம் கார சாரமாக இருந்தால் குழம்பு நல்லா இருக்கும். ஒன்றும் ஆகாது, பண்ணு. இவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன் பாரு, முதல்ல என்ன சொல்லணும்? ஏன் இவ்வளோ தக்காளி வெட்டி வச்சிருக்க? ஐயோ தக்காளி போட்டுறாதீங்க, அது ரசத்துக்கு வெட்டி வச்சிருக்க தக்காளி. போடாதீங்க, இந்த குழம்புக்கு தக்காளி தேவையில்லை. ஒன்றும் பண்ணாது. சமைக்கிறது முக்கியம் இல்லை, பொருளை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா சமைக்கணும். சூப்பரா இருக்கும், பண்ணு. குழம்பு எப்படி? கடுப்புல இருக்கேன், பேசாம போயிருங்க. இது என்ன? புளி தண்ணி. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன். வேஸ்ட் பண்ணாதடி.